answer வந்துரும். இப்போ same question using cos Jordan method. Question என்ன சொல்லிக்கிறாங்க? 10x minus 2y plus 3z equal to 23. 2x plus 10y minus 5z equal to minus 33. 3x minus 4y plus 10z equal to 41. So solve the linear equation using cos Jordan method. ஸோ காஸ் ஜோர்டன் மெத்தடில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே எல்லாத்துக்குமே ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் தான். அப்போ ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ்னு ஏ கமா பி. அப்போ என்ன நடக்கும்? 10 minus 2 3 23 2 10 minus 5 minus 33 3 minus 4 10 41. ஸோ இதுதான் நம்முடைய ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இது வந்து கண்டிப்பாக ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோ வந்து ப்ராப்ளமே ரன் பண்ண முடியாது. ஜீரோவாக இருந்துச்சுன்னா இப்போ வேல்யூ என்ன பண்ண போகிறோம்? இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ரோவை கஸ்பண்டிங் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். பட் இங்கே ஜீரோ இல்லை, அதனால் நம்ம டைரெக்டாக போட்டலாம். லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கணுங்கிறாங்க. அது எல்லாத்தையும் கூட ட்ரை பண்ணி போட்டு கொஞ்சம் ஆன்சர் கிடைக்கும். பட் மேக்ஸிமம் அதை நம்ம பார்த்துக்கணும் லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க்கு அப்படின்னா, இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை வந்து நம்ம என்னவா மாற்றணும்? ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஏங்கிற மேட்ரிக்ஸை ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்றணும்னா நம்ம ஆல்ரெடி ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை ஜீரோ பண்ணும், இதை ஜீரோ பண்ணும், அடுத்தது இதை ஜீரோ பண்ணும், இதை ஜீரோ பண்ணும். அப்போ அதே ப்ராசஸாக காஸ் எலிமினேஷன் மெத்தடில் இது 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 என்ன ஜீரோ பண்ணுமோ அதை ஜீரோ பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஒர்க்கு என்ன வேணும்? இவனை ஜீரோ பண்ணணும், இவனை 1 பண்ணணும். இனிமேட்டு என்னன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் வேணும், என்ன வேணும்? டயகனலில் 1 வரணும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி போட்டு ஒர்க்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணுவோம். இப்போ இதை என்ன பண்ணோம்? R2ல் 5R2 மைனஸ் R1 இதுதான் பண்ண ஃபஸ்ட் ஒர்க்கு. அப்போ அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் நம்ம ஈஸியாக வந்தது. என்ன வந்தது? ஃபஸ்ட் ரோ அப்படியே வைக்கும். 10 2 3 23. இது என்ன ஆச்சு? 0 ஆச்சு. இங்கே என்னாச்சு? 10 மைனஸ் அதாவது 100 இங்கே 5 தானே? 50 ப்ளஸ்னா 52 வரும். 52 இங்கே 25 மைனஸ் 25 மைனஸ் 3 மைனஸ் 28 வந்துது. மைனஸ் 28 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைச்சது? மைனஸ் 188 வந்து நினைக்கிறேன். மைனஸ் 188. ஸோ இந்த எலிமெண்ட் அப்படியே இருக்கும். 3 இது ஆல்ரெடி போட்டாச்சு, அதனால் நான் அப்படியே ரன் பண்ணுறேன். 41. ஸோ அடுத்த ஒர்க் என்னாச்சு? அடுத்த ஒர்க் வந்து நம்ம இதை ஜீரோ பண்ணணும். எதை? அந்த 3ங்கிற எலிமெண்ட்டை ஜீரோ பண்ணணும். ஆல்ரெடி எலிமினேஷன் மெத்தட் போட்ட ஒர்க்கே தான். இதை ஜீரோ பண்ணணும். அப்போ என்னாச்சு? R3ல் என்ன பண்ணோம்? 10R3 மைனஸ் 3R1. அப்போ என்ன நடக்கும்? ஆல்ரெடி போட்டதுனால டக்கு டக்குன்னு போட்டுடலாம். R3னா மீதி 2 ரூபா அப்படி எழுதிங்க. 10 2 3 23 0 52 மைனஸ் 28 மைனஸ் 188. இது 2 ரூபா அப்படியே இருக்கும். தேர்ட் ரூபா தான் மாற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? இது வந்து 10ஆலையும் அதை வந்து 3ஆலையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இது ஃபஸ்ட் எலிமெண்ட் எப்பயுமே மேக்ஸிமம் ஜீரோ பண்ணுறதுக்கு தான் பண்ணிடலாம். அப்போ இது என்னாச்சு? மைனஸ் 40. ஓகே, எழுதிய போட்டுடலாம். என்னாச்சு? மைனஸ் 40. இது எவ்வளோ கிடைச்சிது? 2 × 3 6. அது மைனஸ்னால் இங்கே ப்ளஸ் 6நாமா? மைனஸ் சம்திங் மிஸ்டேக். இது வந்து மைனஸ் 2 நான் ப்ளஸ் 2 போட்டுக்கிறேன். ஈக்குவேஷன் வந்து மைனஸ் 2 இருக்குது. அதெல்லாம் ஓகே. அங்கே மைனஸ் 2 இங்கே ப்ளஸ் 2. ஓகே, அப்போ அது மைனஸ் 2 தான். இப்போ இது மைனஸ் 2. அப்போ என்னாச்சு? இது மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் 6 ஆகும். அப்போ 34 ஆகும். ப்ளஸ் 6 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 34. அப்போ செகண்ட் எலிமெண்ட் என்னாச்சு? மைனஸ் 34 ஆச்சு. இங்கே என்னாச்சு? 10 × 10 100 மைனஸ் 9. 100 மைனஸ் 9 வந்து 91. அப்போ 91. இங்கே என்னாச்சு? இங்கே வந்து 10னா 410 இது வந்து 69. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கிடைச்சது? 69 410 வரும்போது 341. ஸோ இது ஆல்ரெடி நம்ம போட்டது தான். இப்போ அவருக்கு தான் இப்போ ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது என்னாச்சு? அடுத்தது இந்த எலிமெண்ட்டை ஜீரோ பண்ணும். இந்த எலிமெண்ட் ஜீரோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? R3ல் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்னாச்சு? 52R3 ரெண்டுமே ஆப்போசிட் சைனாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 34R2
34 R2. அப்போ R3 தான் சேஞ்ச் ஆகுது, மற்றது அப்படியே இருக்க போகுது. அப்போ என்னாச்சு 10 minus 2 3 23 0 52 minus 28 minus 188. அடுத்து வந்து 0 இப்போ தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேஷன் ஆல்ரெடி முடிச்சுனா டக்குன்னு போட்டுறேன். 52 34, அதாவது இது 52 இது 34 மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஆகிடும். 0 பண்ணுறது தான் பண்ணோம். தட் மீன்ஸ் இது 0 ஆயிடுச்சு. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இது 91 அண்டு இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி கால்குலேஷன் போட்டுக்கிறோம். இது வந்து 3780 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதனோட சிம்பிளிஃபிகேஷன் 341 வந்து 52 வாலையும் 188 வந்து 34 வாலையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிது? 11340 கிடைச்சிது. ஆல்ரெடி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ காஸ்ட் ஜோட மெத்தட் படி என்ன பண்ண வேணும்? இது வரைக்கும் ஓகே. நம்ம காஸ்ட் எலிமினேஷன் மெத்தடில் என்ன போட்டோமோ அதையே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போமேட்டு நம்ம என்ன ஒர்க்கு பண்ண வேணும்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து இது வந்து 1 பண்ணுறது ஈஸி. இது 1 பண்ண வேணும். அடுத்த எலிமெண்ட் இதை 0 பண்ணணும், அடுத்தது இதை 0 பண்ணணும், இதை 0 பண்ணணும், அதுக்கப்புறம் இதை 1 பண்ண வேணும், இதை 1 பண்ணணும். அப்போ மீதி இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 ஒர்க் இருக்குது. இதுக்கப்புறம் 6 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆகும். சரி, இப்போ என்னது? இது R3. அப்போ R3 வந்து நான் என்ன பண்ணணும்? இதை வந்து 1 பண்ண வேணும். அப்போ 1 பண்ண வேணும்னா என்ன நடக்கும்? R3ல R3 டிவைடட் பை அந்த எலிமெண்ட்டை வந்து டிவைட் பண்ணிக்கணும். என்ன எலிமெண்ட் இருக்குதோ, இந்த இடத்துல என்ன எலிமெண்ட் இருக்குதோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க. 1 ஆயிரும். அப்போ 1 ஆச்சுன்னா என்ன நடக்குங்க? இது மட்டும் 0 0 1. அதாவது இதையும் டிவைட் பண்ணணும். 37 இதையும் என்னாவும் 3780 பண்ணுவோம். அது பண்ணி ஆன்சர் போட்டாச்சு. இது வந்து 3 ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி சொல்லிக்கிறீங்க கால்குலேட்டரில். அப்போ அதனோட ஆன்சர் வந்து 3 ஆகும். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். 3 ஆகும். மீதி இருக்கிற எலிமெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. 10 minus 2 3 23 0 52 minus 28 minus 188. ஓகே, ஒரு வழியாக ஒரு ஒர்க் முடிச்சாச்சு. சரி, அடுத்த ஒர்க் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இது வந்து 1ன்னு இருக்குது. அப்போ இது 1ன்னு இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணலாம்? இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும் 0 பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணிடலாம். அப்போ நான் இப்போ 2 ஒர்க்கு பண்ண போகிறேன். R1ல் R1 minus 3 R3 பண்ண போகிறேன். 2 ஒர்க் பண்ணுறேன். அப்படியே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றா நீங்கள் கஸ்டமர் இருந்தால் ஒவ்வொன்றா கூட மூவ் பண்ணிக்கலாம். சரி, நான் ஒவ்வொன்றாவே மூவ் பண்ணுறேன். 2 கூட வேண்டாம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பின்னாடி நீங்கள் ஒட்டுக்கா கூட 2 இல்லை 3 கூட பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரி, இப்போ என்ன நடக்குது? R1 நான் ஃபஸ்ட்டு 0 பண்ணுறேன். அதாவது இந்த எலிமெண்ட் நான் 0 பண்ணுறேன். R1 minus 3 R3. இங்கே பாருங்கள், இது 0 தான் இருக்குது. அப்போ 0 மைனஸ் இதுன்னா 10 தான் வரப்போகுது. இது 0 தான் இருக்க போது. இது -2 தான் வரப்போகுது. இதோட என்ன பண்ணுறேன்? 3 மைனஸ் நல்லா பாருங்கள், R1 மட்டும் வேல்யூ 3, இது 3 பண்ண போகிறோம். அப்போ 3 minus 3 என்ன ஆகும்? 0 ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? 10 minus 2 0 ஆயிடுச்சு. சரி, இங்கே என்ன நடக்கும்? இங்கே 23 இருக்குது. இங்கே 9 ஆயிடும். 3 into 3 9 ஆகும். இங்கே பாருங்கள் 3 இருக்குதா? இந்த 3 into 3 9 ஆகும். அப்போ 23 9. அப்போ என்ன நடக்கும்? 13 9 போச்சுன்னா 4 1 14 வருது. அப்போ என்னாச்சு? ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 14 வருது. மீதி இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிக்கோங்க. 0 52 minus 28 minus 188. அடுத்து என்ன இருக்குது? 0 1 1 3ன்னு வந்துருக்கு. சரி, இதுக்கப்புறம் அடுத்த ஒர்க் என்ன நடக்க போகுது? சரி, ஒரு எலிமெண்ட் 0 பண்ணியாச்சா? ஸோ அடுத்த ஒர்க் யாருன்னா, இதை வச்சுக்கிட்டு இந்த எலிமெண்ட் 0 பண்ண போகிறேன். எனக்கு இங்கே எவ்வளோ இருக்குது? -28 இருக்குது. -28. அப்போ இந்த -28 வந்து நம்ம R3ல மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்ன நடக்கும்? R2 ரெண்டுமே சேம் சைன் தானே மைனஸ் பண்ணணும். ரெண்டுமே டிஃபரெண்ட் சைன். இது மைனஸ், இது பிளஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம்? +28R3 இதை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 2 சேம் சைன் இல்லை, டிஃபரெண்ட் சைன். இங்கே பாருங்கள், இதுவும் 3 இதுவும் 3, 2 சேம் சைன். அதனால் என்ன பண்ணோம்? இங்கே வர்றது வந்து டிஃபரெண்ட் சைன் போட்டோம். 2 சேம் சைனை இங்கே டிஃபரெண்ட் சைன் அப்ளை பண்ணுவோம். 2 டிஃபரெண்ட் சைனா நம்ம ப்ளஸ் போட போகிறோம். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கே மைனஸ், இங்கே இதுக்கு போது 2 ஆட் பண்ணால் 0 வரணும். அப்போ ப்ளஸ் போட்டால் தான் நம்மளுக்கு 0 வரும். அதனால் அப்ளை பண்ணுறேன். இப்போ எது அப்படியே இருக்கும்? R1 R3 அப்படியே எழுதிக்கும். அப்படி எழுதிங்க. 10 -2 0 14.
R2 தான் இந்த கால்குலேஷன் நடக்கும். அதனால நான் வந்து என்ன பண்றேன், R3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 3 எழுதிட்டேன். இப்போ R2ல ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நல்லா பாருங்க, 0 மைனஸ் 0 0. தட் மீன்ஸ் இங்கே R2 தானே ஃபர்ஸ்ட், ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுறோமா? ஓகே, 52 ப்ளஸ் 0, 52 ப்ளஸ் 0 வந்து 52. அடுத்து என்னது, மைனஸ் 28, மைனஸ் 28, 28 வந்து R3 பண்ணுறோம். அப்போ 28 ப்ளஸ் 28 வந்து 0. ஸோ அடுத்து என்ன கிடைக்குது, மைனஸ் 188, 3 இன்ட்டு 28. 3 இன்ட்டு 28னா 60, அதில் ஒரு 24, 84 வரும்னு நினைக்கிறேன். 84. அப்போ என்னாச்சு, 4 0 0 1. அப்போ மைனஸ் 104, மைனஸ் 104. சரி, ஓகே. இப்போ 3 ரோ எழுதிட்டோமா? சரி, இப்போ அடுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஈஸியாக இருக்கிறத நம்ம முடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது 0 ஆயிடுச்சு, இது 0 ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் யார், இவனை வந்து 1 பண்ணணும். அப்போ இவனை 1 பண்ணுறது என்னது, இது R2ல. அப்போ R2ல இது 52வால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 1 ஆயிரும். அப்போ R2ல R2 டிவைடட் பை 52. ஸோ அப்போ என்ன நடக்கும், இந்த ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஈஸியாக மாறிடும். என்னாச்சு, 10 மைனஸ் 2 0 14. இது வந்து 52வால் டிவைட் பண்ணுறீங்க. அப்போ 0 பை 52 0, 52 டிவைட் பை 52 1 0. இது எத்தனை டைம் கிடைக்கும், 2 டைம்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் ரோ வந்து அப்படியே இருக்கும், 0 0 1 3. ஓகே, இப்போ அடுத்த ஒர்க் என்ன ஆச்சு அப்படின்னா, அடுத்த ஒர்க் என்ன வேணும், இன்னும் 2 ஒர்க் இருக்குது. இவனை 0 பண்ண வேணும் அண்ட் இவனை வந்து 1 பண்ண வேணும். ஸோ இவனை 0 பண்ணுறதுனா இங்கே பாருங்க, இவனையும் கம்பைன் பண்ணால் நம்மளுக்கு 0 வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இது மைனஸ் 2 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. அப்போ நம்ம R1 தான் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். R1ல இங்கே 2 இருக்குதுல்ல, அப்போ R1 இது எதோட பண்ண பண்ணணும், 2ஓட மல்டிப்ளை பண்ணணும். சைன் வந்து மைனஸ் இருக்குனால இங்கே ப்ளஸ் ப்ளஸ் 2R2 2R2. அப்போ என்ன ஆகும், அந்த ஆக்குமெண்டட் மேட்ரிக்ஸை பார்த்து பொறுமையாக பண்ணால், ஓகே, இது ரெண்டு எழுதிக்கலாம். 0 1 0 0 0 1. இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ மைனஸ் 2 3. இப்போ R1ஓட கால்குலேஷன் நடக்கும். அப்போ என்னாச்சு, ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. இது 0, இது 10. அப்போ 10. இதை 0 பண்ணுறது இவ்வளோ ஒர்க் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இது 0 ஆயிடும். 0 ப்ளஸ் 0 0. இங்கே என்ன நடக்குங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே என்னது 14, இங்கே எவ்வளோ இருக்குது, மைனஸ் 2 இன்ட்டு 2 வந்து ப்ளஸ் 2 மைனஸ் 4. அப்போ 14 மைனஸ் 4 வந்து 10 வந்து. ஸோ ஓகே, இப்போ அடுத்த ஒர்க் என்ன, கடைசி எலிமெண்ட் வந்து நம்ம முடிக்க போகிறோம். கடைசி எலிமெண்ட் யாருன்னா இவனை வந்து 1 பண்ணுற வேணும். 1 பண்ணுறது என்னது, R1ல் R1 டிவைட் பை 10 பண்ணுறோம். அவ்வளோதான், ஒர்க் மேக்ஸிமம் முடிஞ்சது. காஸ் ஜோர்டான் மெத்தடோட ஒர்க்கு 1 0 0 10ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ 0 1 0 மைனஸ் 2 0 0 1 3. ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டெப்போட ப்ராப்ளம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஆன்சர் எழுதணும், நம்மளுடைய மேட்ரிக்ஸ் கால்குலேஷன் முடிஞ்சது. அப்போ இது என்னது, இது எக்ஸு, இது ஒய்யு, இது இஜெட்டு, இது ஈக்குவல் சைடோட ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எழுதுங்க. 1 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, டேரெக்டாக 1 கிடைக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஒய்யோட வேல்யூ வந்து 1 இன்ட்டு ஒய்யு ஈக்குவல் டு மைனஸ் 2 அண்டு 1 இன்ட்டு இஜெட் வந்து 3. அப்போ இஜெட் ஈக்குவல் டு 3. ஸோ அவ்வளோதான் ஒர்க். இதுதான் வந்து நம்ம காஸ் ஜோர்டான் மெத்தடில் பண்ணுற ஒர்க். அப்போ மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, மொத்தம் 9 எலிமெண்ட். அப்போ 9 எலிமெண்ட்டுக்குமே நம்ம கால்குலேஷன் போடுறோம் காஸ் ஜோர்டானில். பொறுமையாக